அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தில் இடம்பெயரும் சூரியன், அதனால் பண மூட்டையை அள்ளப்போகும் 5 ராசிகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சூரிய கிரகங்கள் அரசன் என அழைக்கப்படுகிறார். மகிழ்ச்சி, செழிப்பு, புத்திசாலித்தனம், அறிவாற்றல் ஆகியவற்றின் காரணி கிரகமாக சூரிய பகவான் பார்க்கப்படுகிறார். சூரியன் ஏப்ரல் 14, 2025 மேச ராசியில் பயிற்சியாகி மே 15, 2025 இந்த ராசியில் இருப்பார். சூரிய பயிற்சியின் தாக்கம் சித்திரை மாதம் முழுவதும் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். எனினும் குறிப்பிட்ட 5 ராசிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. முதலாவதாக மிதுன ராசி நண்பர்கள், உங்களுக்கு அதிக நன்மைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படும். அதிகமாக உங்களுக்கு தொழிலில் லாபம் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைக்கும். தன்னம்பிக்கை உங்களுக்கு முழு நம்பிக்கை அடைக்கிறது. அதன் விளைவு அன்றாட விஷயங்களில் தெரியும். அனைத்து வேலைகளிலும் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்துவீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பல நல்ல செய்திகள் பெறுவீர்கள். முக்கியமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக கடகராசி நண்பர்கள், பலவிதமான நல்ல பலன்கள் எதிர்பாராத தருணத்தில் உங்களுக்கு அளித்து வெற்றியை தரும். நேர்மறையான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக தரும். முக்கியமாக உங்களுடைய அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட ஏதாவது செயலில் ஈடுபட்டால் உங்களுக்கு வெற்றி தரும். நல்ல பலன்கள் விரைவாக கைகூடும். சமூக அந்தஸ்து கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் முதலாக வேலை சம்பந்த இடத்தில் பதவி உயர்வு, ஊதியங்கள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து செயல்களிலும் நீங்கள் எதை தொட்டாலும் துலங்கும். முக்கியமாக அனைத்து பணிகளிலும் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக சிம்ம ராசி நண்பர்கள், அதிர்ஷ்டத்தனமாக உங்களுக்கு எந்த செயலில் எடுத்தாலும் இருக்கும். கடினமாக உழைப்பது உங்களுக்கு கண்டிப்பாக அஷ்டத்தை தரும். அடுத்ததாக வேலையில் தடைகள் இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெற்று பண வரவை ஈட்டுவீர்கள். நல்ல லாபமும் சுபிட்சமும் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு உறவுகள் கண்டிப்பாக மோசமடையலாம். குறிப்பாக நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் உங்களுடைய உறவு மோசமடையலாம். அதனால் பணம் சம்பந்தப்பட்ட கையெழுத்து விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்கள். எவருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரியான கையெழுத்துக்களை நீங்கள் செலுத்த வேண்டாம். அடுத்ததாக எச்சரிக்கையுடன் வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்கள், ஆதாயபூர்வமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதம் கண்டிப்பாக உங்கள் வேலையில் உயர்வு கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. நீதிமன்றம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல சாதகமான தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் கண்டிப்பாக இருக்கிறது. அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள், அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். வாழ்க்கை துணையுடனான உறவும் நன்றாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த சித்திரை மாதத்தில் தொடங்குகிறது. கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் எந்த தொழிலை தொட்டாலும் துணங்கும் வாக்கியம் இருக்கிறது. அடுத்ததாக உள்நாடு மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. குறிப்பாக மேச ராசியில் ஏப்ரல் 14 திங்கட்கிழமை அதிகாலை 3:30 மணிக்கு சூரியன் பயிற்சியாக கூடிய சித்திரை மாதம் பிறக்கிறது. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேச ராசியில் சூரியன் உச்சம் பலனை தரக்கூடியவர். 12 ராசி மண்டலத்தில் முதல் ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நிலையில் மேசம், சிம்மம் உள்ளிட்ட 5 ராசிகளுக்கு மிகவும் மங்களகரமான நன்மைகள் நடக்கக்கூடும் என கூறப்படுகிறது. மேச ராசியில் நவகிரக தலைவன் சூரியன் உச்சம் பெறுவதால் உங்கள் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் விலகும். எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள். இந்த சித்திரை மாதத்தில் நெருங்கிய நண்பர்கள், குடும்ப உறவினருடன் உறவு மேம்படும். காதல் வாழ்க்கையில் உறவு மேம்படும். மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட்டால் வெற்றியும் உறவில் வலுவும் ஏற்படும். குடும்பத்தில் பணியிடத்தில் அனுசரித்து நீங்கள் கண்டிப்பாக செயல்படுவீர்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.